இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஜெனடிக் மெட்டீரியல் வந்து எப்படி வந்து டிஎன்ஏ அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க, எந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட இது என்னன்னா வந்து சர்ச் மரபணு பொருளை தேடுதல், மரபணு பொருள் என்பது டிஎன்ஏ அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாக்குறது. அதுக்கப்புறம் வந்துட்டு மரபணு பொருளின் பண்புகள். ஓகே, டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவோட பண்புகள் என்ன, அப்புறம் ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படின்னு ஆர்என்ஏ உலகம் அப்படின்னு படிக்க போறோம். கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம்னா நியூக்ளியன் வந்து மீஸ்டர்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி மெண்டல் வந்து கடைசி சாப்டர்ல பார்த்தோம் இன்ஹெரிட்டன்ஸ் பிரின்சிபிள்ஸ், அதாவது வந்துட்டு மரபியல் கொள்கைகள் ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல தான் கிட்டத்தட்ட வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனா வந்து இந்த டிஎன்ஏ தான் வந்து மரபணு பொருள் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்றதுக்காக ரொம்ப நாள் ஆச்சு. சரிங்களா? அதே மாதிரி 1926 பாத்தீங்கன்னா இந்த அதாவது மரபணு கடத்தலுக்கான வழிமுறையை தீர்மானிக்க உள்ள ஆராய்ச்சி மூலக்கூறு மட்டத்தை அடைந்தது. அதாவது வந்து ஒரு ஆர்கானிசம்ல இந்த ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது மடக்குறு கடத்தலுக்கான வழிமுறை, மரபணு கடத்தலுக்கான வழிமுறை செல்லுலர் லெவல், மாலிகுலர் லெவல் வரைக்கும் இறங்கிருச்சு. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்துட்டு கிரெகர் மெண்டல், வால்டர் சுட்டன், தாமஸ் ஹண்ட், மார்கன், அந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து இந்த ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு நேரோ பண்ணிருக்காங்க. அதாவது ரொம்ப குறுக்கிருக்காங்க அந்த சர்ச். எந்த வரைக்கும் குரோமோசோம்ஸ், நியூக்ளியஸ்ல இருக்க குரோமோசோம்ஸ்ல தான் வந்துட்டு இருக்கு இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனா இந்த ஜெனடிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னு இது வரைக்குமே கண்டுபிடிக்கல. இப்ப இது ஜெனடிக் மெட்டீரியல் வந்து மாலிகுலர் லெவல்ல இருக்கு, ஜெனடிக் மெட்டீரியல் வந்து குரோமோசோம்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா ஜெனடிக் மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், எந்த மாலிக்யூல் சயின்டிஸ்ட் வந்து நேரோ பண்ணாங்க ஜெனடிக் மெட்டீரியல் 1926 லைக் என்னவா இருந்துச்சு அப்படின்னா குரோமோசோம்ஸ் தான் ஆன்சர். இப்பதான் நம்ம பார்த்தோம். ஓகே, குரோமோசோம்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட், டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? என்ன சொல்லுவாங்க, கிரிஃபித்ஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சுன்னா 1928 இந்த இயர்லாம் ஞாபகம் சில டைம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல இருக்க இயர்ஸ்லாம் 1928 ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணா, ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிற நிமோனியா உருவாக்குற ஒரு பாக்டீரியா அதுல வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஆச்சரியமா ஒரு அதிசயமான மாற்றம் கண்டார். என்ன பண்ணாருன்னா, அவர் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பார்த்தது என்னன்னா, ஒரு பாக்டீரியா வந்து அதோட வாழ்க்கை டைம்ல வந்து அதோட உடல் வடிவத்தில் மாற்றம் அடைந்தது. சரிங்களா? அது என்ன பண்ணா, ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா கல்ச்சர் பிளேட், அதாவது கல்ச்சர் பிளேட்னா அது வளர்க்குற ஒரு பிளேட்டு, கல்ச்சர் பிளேட்ல வளர்க்கும் போது சிலது வந்து ஸ்மூத் காலனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதாவது சிலது வந்து பளபளப்பான கூட்டுகளை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அதே மாதிரி சிலது வந்து மொட்டையான கூட்டுகளை உருவாக்கு. சரிங்களா? ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி இந்த பளபளப்பான கூட்டுகளை ப்ரொடியூஸ் பண்றது வந்து எஸ் ட்ரெயின் சொல்றாங்க. சரிங்களா? ஷைனி காலனிஸ். இதே வந்துட்டு இந்த மொட்டையான கூட்டுகளை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பேர் ரஃப் காலனி சொல்றாங்க, ஆர் ட்ரெயின் சொல்றாங்க. இந்த எஸ் ட்ரெயின் இருக்கிறது ஏன் வந்து இந்த மாதிரி பளபளப்பா இருக்குன்னா, அது கிட்ட ஒரு மியூக்கஸ் பாலிசாக்கரைட் கோட் இருக்கு. அது ஆனா அந்த ஆர் ட்ரெயின் கிட்ட பாத்தீங்கன்னா அது வந்து இல்ல. சரிங்களா? இந்த எலி இதை என்ன பண்ணாங்கன்னா, இந்த எலிக்குள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணாங்க. 2 டைப் இருக்கு இப்ப, எஸ் ட்ரெயின், ஆர் ட்ரெயின். எஸ் ட்ரெயினா வந்து அந்த ஷைனி ஸ்ட்ரெயின் பளபளப்பா இருக்கிறது, ஆர் ட்ரெயினா வந்து ரஃப் ஸ்ட்ரெயின் மொட்டையா இருக்க கூட்டுகள். இந்த என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2 ஸ்ட்ரெயினையும் வந்துட்டு எலிக்குள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணாங்க, ஊசி போட்டாங்க. சரிங்களா? இந்த எந்த எலிக்குள்ள வந்து இந்த எஸ் ட்ரெயின் வந்து இன்ஜெக்ட் பண்ணாங்களோ அந்த எலிக்கு வந்து நிமோனியா வந்து இறந்துரும். ஆனா இதே வந்து ஆர் ட்ரெயின் இன்ஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மைஸ்க்கு வந்து அந்த எலிக்கு வந்து நிமோனியா வரல. இதுல ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த எஸ் ட்ரெயின்ல ஒரு மியூக்கஸ் பாலிசாக்கரைட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மியூக்கஸ் பாலிசாக்கரைட் கோட்டு தான் வந்துட்டு இந்த நிமோனியாக்கு காரணம். ஆர் ட்ரெயின்ல அது இல்லாதனால அது வந்து நடக்கல அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்த ஸ்லைடு போலாம். இதுல ஒரு கொஸ்டின், என்ன வந்துட்டு எஸ் ட்ரெயின்ல இருக்கு, ஆர் ட்ரெயின்ல அது இல்ல அப்படின்னு கேட்டாங்க. ஆன்சர் என்ன, எஸ் ட்ரெயின்ல அந்த மியூக்கஸ் கோட் இருக்கு, அதுதான் வந்து இது. சரிங்களா? எஸ் ட்ரெயின் லாக்ஸ் தப்பு, எஸ் ட்ரெயின் ப்ரொடியூஸ் ரஃப் காலனிஸ் தப்பு, எஸ் ட்ரெயின் இஸ் விருலன்ட் காஸ் நிமோனியா டெத் இன் மைஸ், ஆர் ட்ரெயின் இஸ் நாட். இதுதான் வந்து டிஃபரன்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட், ஓகே ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா வந்துட்டு இந்த பாக்டீரியா இருக்கு இல்லைங்களா, எஸ் ட்ரெயின், ஆர் ட்ரெயின் ரெண்டுத்தையும் வந்து கிரிஃபித் வந்து அதனால கொல்ல முடிஞ்சது. எப்படி, ஹீட் பண்ணும்போது அது வந்து இறந்துருச்சு. ஹீட் கில், அந்த எஸ் ட்ரெயின் பாக்டீரியா வந்து ஹீட் பண்ணும்போது ஹீட் பண்ணி மைஸ்குள்ள இன்ஜெக்ட் பண்ண எஸ்ட்ரெயின் இருக்குங்களா, அது வந்து ஹீட் பண்ணா அது கில் ஆயிடுச்சு. இப்போ ஹீட் கில் எஸ்ட்ரெயின் அந்த எலிக்குள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த எலி வந்து சாவல.
ஆனா அதே வந்துட்டு அவர் வந்து ஒரு ஆல்ரெடி ஹீட் கில்டு எஸ்ட்ரெயினையும் லைவ் ஆர் ஸ்ட்ரெயினையும் இன்ஜெக்ட் பண்ணும்போது எலி வந்து இறந்துருச்சு. ஆனா இது எப்படி நடந்திருக்கும்? நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? எஸ் ஸ்ட்ரெயின் வந்து இன்ஜெக்ட் பண்ணா நார்மலா ஹீட் கில் பண்ணாம நார்மலா எஸ் வகை இன்ஜெக்ட் பண்ணா சாவும், ஆர் வகை இன்ஜெக்ட் பண்ணா சாவாது. இப்போ வந்து ஹீட் வச்சு கொண்டுட்டாங்க. அப்ப எஸ் ஸ்ட்ரெயின் வந்து கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ் ஸ்ட்ரெயின் கொண்டுட்டாங்க அப்படின்னா அப்ப எஸ் ஸ்ட்ரெயின் இன்ஜெக்ட் பண்ண ஹீட் கில் எஸ் வகை இன்ஜெக்ட் பண்ண லைக் ஊசி போடும்போது சாவல. அப்ப ஹீட் பண்ண எஸ் ஸ்ட்ரெயினையும் ஆர் ஸ்ட்ரெயினையும் கலங்கும்போது சாவக்கூடாதுல்ல. ஆனா என்ன ஆச்சுன்னா மைஸ் வந்து செத்துருச்சு. சரிங்களா? ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்ன சொல்றேன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா அது ஆர் வகை பாக்டீரியா வந்து எப்படியோ அந்த எஸ் வகை இந்த ஹீட் கில் எஸ் வகை அந்த சூடுபடுத்தி கொல்லப்பட்ட எஸ் வகை பாக்டீரியானால எப்படியோ ஒரு மாற்றம் அடைந்துள்ளன. அதனாலதான் வந்துட்டு அந்த ஆர் ஸ்ட்ரெயின்ல வந்துட்டு ஒரு பாலிசாக்கரைட், அதாவது அந்த மியூக்கஸ் பாலிசாக்கரைட் கோட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அந்த மியூக்கஸ் பாலிசாக்கரைட் கோட்னால தான் வந்துட்டு அது வந்து நிமோனியா காஸ் பண்ணி அந்த எலி வந்து இறந்திருக்கு. இந்த அந்த அந்த ஒரு பொருள் வந்து எஸ்ட்ரெயின்ல அந்த சூடுபடுத்தி கொள்ளப்பட்ட எஸ் வகையில இருந்து ஆர் வகை வந்துட்டு மாற்றம் அடையப்பட்டு ஹெல்ப் பண்ணிருக்கு இல்லைங்களா? அந்த பொருளுக்கு பேர் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றதுனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேரு கிரிஃபித்ஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் வந்துட்டு ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கணும். அதாவது இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இங்க இருந்து அங்க போனனாலதான் வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் நடந்திருக்கு. மரபணு பொருளின் பரிமாற்றத்தினால் ஏற்பட்டிருக்க வேண்டும். சரிங்களா? ஆனா அந்த இது வரைக்கும் இது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்னால தான் எல்லாமே நடக்குது. மரபணு பொருள்னால தான் நடக்குது. ஆனா இந்த மரபணு பொருள் வந்து எதனால ஆயிருக்கு அப்படிங்கிறது இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியல. கொஸ்டின் ஃப்ரெட்ரிக் மீஸ்டர் அந்த ஹீட் கில்டு, அதாவது சூடுபடுத்தி கொல்லப்பட்ட எஸ்ட்ரெயினையும் உயிரோட உள்ள ஆஸ்ட்ரெயினையும் வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன பார்த்தோம்? பாக்டீரியா செத்துருச்சு. அந்த பாக்டீரியா செத்துருச்சு. ஆனா எலி செத்துருச்சு. ஆனா அந்த செத்த எலியில இருந்து லைவ் எஸ்ட்ரெயின் வந்து ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. சரிங்களா? நெக்ஸ்ட். ஓகே. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட். ஆஸ்வால்ட் ஆவரி, காலின் மேக்லியாட், மேக்லின் மெக்கார்ட்டி, அந்த மாதிரி ஒரு 3 பேரோட ஒர்க்குக்கு முன்னாடி இந்த மரபணு பொருள் வந்து புரோட்டீன், அதாவது புரதமாக இருப்பதாக கருதப்பட்டது. சரிங்களா? அடுத்து வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி வந்து புரோட்டீன் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அப்புறம் தான் வந்துட்டு இது வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா தான் அவங்களும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஹீட் கில்டு, இந்த சூடுபடுத்தி கொல்லப்பட்ட எஸ் செல்ஸ்ல இருந்து, எஸ் பாக்டீரியால இருந்து டிஎன்ஏ, புரோட்டீன், ஆர்என்ஏ எல்லாமே வந்துட்டு வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணி எடுத்தாங்க. இதுல வந்து எது வந்துட்டு இந்த உயிரோட இருக்க ஆர் வகை வந்துட்டு எஸ் வகையா மாத்துது, அதாவது எது வந்துட்டு மியூக்கஸ் பாலிசாக்கரைட் ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணாங்க. அதுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா டிஎன்ஏ தான் வந்துட்டு எஸ் பாக்டீரியால இருந்து ஆர் பாக்டீரியாக்கு வந்து இங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த மியூக்கஸ் பாலிசாக்கரைட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாங்க. ஆல்சோ அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த புரதங்களை செரிக்கும் நொதிகள், அதாவது புற சேர்ந்தவை மற்றும் ஆர்என்ஏ செரிக்கும் நொதிகள் ஆர்என்ஏசஸ் மாற்றத்தை பாதிக்கவில்லை என்பதையும் கண்டார்கள். எனவே மாற்றத்தை ஏற்படுத்தும் பொருளாக புரதமோ ஆர்என்ஏவோ அல்ல. அப்ப வந்து அவங்க ஆர்என்ஏவையும் புரதமையும் கொண்டு லைக் அதை வந்து கில் பண்ணி பார்த்தாங்க. அப்ப அதை கில் பண்ணாலுமே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடந்துச்சு. ஆனா டிஎன்ஏ வந்து அவங்க வந்து டிஎன்ஏ இதே மாதிரி அவங்க டிஎன்ஏ உடன் செரிப்பது மாற்றத்தை தடுத்தது. இது டிஎன்ஏ தான் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை காட்டுகிறது. புரிஞ்சுதுங்களா? அப்ப டிஎன்ஏ வந்து கில் பண்ணப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கல. அப்ப டிஎன்ஏனால தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுட்டாங்க. ஸோ இவங்க வந்து கன்க்ளூட் பண்ணிருக்காங்க டிஎன்ஏ தான் வந்து ஹெரிடிட்டரி மெட்டீரியல், டிஎன்ஏ தான் வந்து மரபு பொருள். ஆனா எல்லா பயாலஜிஸ்டும் அதை வந்து ஏத்துக்கல. இது யார் இந்த ஒர்க் பண்ணாங்க? ஆஸ்வால்ட் ஆவரி, காலின் மேக்லியாட், மேக்லின் மெக்கார்ட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரு கொஸ்டின். அவரி, மேக்லியர் மற்றும் மெக்கார்டின் சோதனைகளில் ஆர் தாழ்வகை பாக்டீரியாக்கள் எஸ் உயிர் வகை பாக்டீரியாக்களாக மாறுவது எந்த நொதிமன் சிகிச்சை தடுத்தது? சரிங்களா? எந்த என்சைம் வந்து தடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது பார்த்தோம்? டிஎன்ஏஸ் தான் தடுத்தது. அப்ப ஆன்சர் டிஎன்ஏசஸ். சரிங்களா? மரபணு பொருள் ஒரு டிஎன்ஏ அப்படின்னு எப்படி கன்க்ளூட் பண்ணாங்கன்னு பார்த்தாலும். ஓகே. டிஎன்ஏ தான் மரபணு பொருள் என்பதற்கான தெளிவான சான்றுகள் ஆல்பர்ட் ஹெர்ஷி மற்றும் மார்த்தோ செஸ் மேற்கொண்ட சோதனைகளிலிருந்து 1952 கிடைத்தன.
சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, வைரஸ வந்து ஒரு பாக்டீரியா வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். அதாவது வந்துட்டு பாக்டீரியாவை தோற்றுவிக்கும் வைரஸ்களான பாக்டீரியாஃபேஜுடன் பணிபுரிந்தனர். சரிங்களா? அவங்க வந்து பாக்டீரியாவை தோற்றுவிக்கும் வைரஸ்களான வைரஸஸ் இன்ஃபெக்ட் பாக்டீரியா, இட்ஸ் கால்ட் அஸ் பாக்டீரியாஃபேஜ். அத வச்சு தான் அவங்க வந்துட்டு படிச்சாங்க. அத வச்சு தான் ஸ்டடி பண்ணாங்க. அங்க என்ன பண்ணாங்கன்னா, அ ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியால வந்து இப்ப அந்த பாக்டீரியாவ ஒரு வைரஸ் வந்து அட்டாக் பண்ணுது. அந்த வைரஸ் பேரு தான் வந்து பாக்டீரியோஃபேஜ். இப்ப இதுதான் பாக்டீரியா. அந்த வைரஸ் போய் இந்த வைரஸ் பேர் பாக்டீரியோஃபேஜ். இந்த பாக்டீரியோஃபேஜ் வந்து இந்த பாக்டீரியாவோட போய் வந்து ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கு அப்புறமா இந்த வைரஸ்ல இந்த பாக்டீரியோஃபேஜ்ல இருந்து இந்த ஜெனடிக் மெட்டீரியல், அதாவது மரபணு பொருள் வந்து அந்த பாக்டீரியாக்குள்ள போகுது. இந்த பாக்டீரியா வந்துட்டு அந்த பாக்டீரியோஃபேஜோட மரபணு பொருள இதோட பாக்டீரியாவோட சொந்தமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது வந்து சொந்தமான டிஎன்ஏ என்ன பண்ணும், ரெப்ளிகேஷன் பண்ணும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். அப்போ வந்து இந்த பாக்டீரியா வந்து இந்த பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏ வந்துட்டு ஜெனடிக் மெட்டீரியல், அதாவது டிஎன்ஏ வந்துட்டு தன்னோட சொந்த டிஎன்ஏ நினைச்சுக்கிட்டு இது வந்து நிறைய டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். அந்த நிறைய டிஎன்ஏ, அதாவது அந்த டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த டிஎன்ஏ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய வைரஸ் அதாவது பாக்டீரியோஃபேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஹெர்ஷி சேஸ் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து இப்ப ஜெனடிக் மரபணு பொருள் நீங்க இங்க இருந்து அங்க போய் சொன்னோம்ல, அது வந்து டிஎன்ஏவா இல்ல வந்துட்டு டிஎன்ஏவா புரோட்டீனா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. டிஎன்ஏவா இல்ல புரோட்டீனா. அவங்க வந்து ஆர்என்ஏவா டவுட் பண்ணல. அவங்க வந்து டிஎன்ஏவா இல்ல புரோட்டீனா வைரஸ்ல இருந்து பாக்டீரியாக்குள்ள போனது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சில வைரஸஸ் வந்துட்டு ஒரு கல்ச்சர் பிளேட்ல க்ரோ பண்ணாங்க. இதுல ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் இருந்துச்சு அந்த கல்ச்சர் பிளேட்ல. சிலது வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் இருந்ததுல வந்து க்ரோ பண்ணாங்க. சரி, 2 வகையான பிளேட்ல வளர்க்குற 2 வகையான மீடியம்ல வளர்க்குறாங்க. சில ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் இருக்கு, சில ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் இருக்கு. சில வைரஸஸ் எந்த வைரஸ்ல வந்து ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ்ல இருக்கிறதுல க்ரோ பண்ணாங்களோ அதுல வந்து ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ இருக்கு. ஏன்னா டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் பாஸ்பரஸ். அதே வந்து எதெல்லாம் வந்து ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர்ல வளர்த்தாங்களோ அதுல வந்து ரேடியோ ஆக்டிவ் புரோட்டீன் இருக்கு. ஏன்னா புரோட்டீன்ல தான் சல்ஃபர் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஎன்ஏல பாஸ்பேட் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ்ல வளர்த்த வைரஸ்ல வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ வச்சிருக்கோம். இதே வந்துட்டு புரோட்டீன்ல வந்து சல்ஃபர் குரூப் இருக்கும். ஸோ எந்த வைரஸ்ல வந்து ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர்ல வளர்த்தாங்களோ அதுல வந்து ரேடியோ ஆக்டிவ் புரோட்டீன் இருக்கும். ஆனால் ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ இருக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவங்க வந்து புரோட்டீனா டிஎன்ஏவா எது வந்து இந்த பாக்டீரியோஃபேஜ்ல இருந்து பாக்டீரியாக்குள்ள போய் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு தான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. சரி, கொஸ்டின். ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல எந்த ஏன் வந்துட்டு சில வைரஸஸ் வந்து ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ்ல க்ரோ பண்ணப்போ ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ இருக்கு, ஆனால் ரேடியோ ஆக்டிவ் புரோட்டீன் இல்லை. நம்ம இப்போ பார்த்தோம். ஏன்னா டிஎன்ஏல பாஸ்பேட் இருக்கு, சரிங்களா, பாஸ்பரஸ் இருக்கு. Because DNA contains phosphorus but protein does not. Okay. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துக்கலாம். என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரேடியோ ஆக்டிவ் மீடியம்ல வளர்த்தாங்கல்ல, அதை வந்துட்டு இந்த ரேடியோ ஆக்டிவ் பாக்டீரியோஃபேஜ் வந்துட்டு அது வந்துட்டு போயிட்டு கதிரியக்க ஃபேஜஸ்னா ரேடியோ ஆக்டிவ் ஃபேஜஸ ஈகோலை பாக்டீரியாவுடன் இணைய அனுமதிக்கப்பட்டது. பின்னர் தொற்று முன்னேறிய போது வைரஸ் கோட்டினை பிளெண்டரில் அதிர்வின் மூலம் பாக்டீரியாக்களிலிருந்து நீக்கினர். என்ன பண்ணாங்க, அந்த இன்ஃபெக்ஷன் நடக்கும்போது அந்த பாக்டீரியால இருந்து அந்த வைரல் கோட்டை வந்து பிளெண்டர்ல அடிச்சு வந்து வைரல் கோட்டை வந்து எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. எந்த பாக்டீரியாலாம் வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ வச்சுட்டு இருக்க பாக்டீரியோஃபேஜ்னால இன்ஃபெக்ட் ஆச்சோ அந்த பாக்டீரியாவும் ரேடியோ ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஆனா எந்த பாக்டீரியா வந்து ரேடியோ ஆக்டிவ் புரோட்டீன் வச்சு இன்ஃபெக்ட் பண்ணாங்களோ அது வந்து ரேடியோ ஆக்டிவ் இல்லாம இருந்துச்சு. சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, டிஎன்ஏ தான் வந்துட்டு அந்த மெட்டீரியல் தட் வந்து வைரஸ்ல இருந்து அந்த பாக்டீரியாக்குள்ள போயிருக்கு அப்படின்னு புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அதனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணாங்கன்னா, டிஎன்ஏ தான் வந்து ஜெனடிக் மெட்டீரியல், அதாவது மரபணு பொருளாக தீர்மானிக்கப்பட்டது. உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? ஸோ திருப்பி வந்துட்டு சொல்லிடுறேன். என்ன பண்ணாங்கன்னா, வைரஸ் வந்து பாக்டீரியாக்கள் போய் அட்டாச் ஆகும். வைரஸ் பாக்டீரியோஃபேஜ், பாக்டீரியா ஈக்குவலைஸ் பண்ணாங்க. இந்த பாக்டீரியோஃபேஜ் வந்து வைரஸ்க்கு போய் அட்டாச் பாக்டீரியா ஈக்குவலைக்கிட்ட போய் அட்டாச் ஆனதுக்கப்புறம் இதுல இருக்க ஜெனடிக் மெட்டீரியல் வந்து அந்த பாக்டீரியாக்குள்ள போறது வந்து பார்த்திருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணாங்க, ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர்ல வளர்த்தாங்க, ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ்ல வளர்த்தாங்க. ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ்ல வளர்த்துனது ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ வச்சிருந்துச்சு, ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர்ல வளர்த்தது ரேடியோ ஆக்டிவ் புரோட்டீன் வச்சிருந்துச்சு. ஏன்னா புரோட்டீன்ல சல்ஃபர் இருக்கு, ஏன்னா டிஎன்ஏல பாஸ்பரஸ் இருக்கு. இது வந்து நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்படி வந்து ரெண்டுமே அட்டாச் ஆனதுக்கு
விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க வந்து பிளெண்ட் பண்ணாங்க. லைக் அதை போய் அட்டாச் ஆகி விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு பிளெண்டர்ல வந்து அஜிடேட் பண்ணாங்க. அதாவது வந்துட்டு வைரஸ் கோட்டினை பிளெண்டரில் அதிர்வின் மூலம் பாக்டீரியாவிலிருந்து நீக்கினர். சரிங்களா, பாக்டீரியால இருந்து நீக்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும், இந்த இதுல இருந்து ஒரு ஆல்ரெடி ஒரு மரபணு பொருள் வந்து இதுல போயிருக்கும் அப்படின்னு லாஸ்ட்ல பார்த்தோம்னா மரபணு பொருள் போயிடுச்சு. மரபணு பொருள் மட்டும்தான் வந்துட்டு அந்த பாக்டீரியா ஈகோலைக்குள்ள இருக்குது. அப்போ வந்து இப்ப இது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா எந்த பாக்டீரியோஃபேஜ் வந்து எந்த வைரஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ், அதாவது கதிரியக்க புரதங்கள் ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ்ல வளர்த்தாங்களோ அதெல்லாம் வந்து ரேடியோ ஆக்டிவா இருந்துச்சு. அப்ப இதுல என்ன புரியுது, டிஎன்ஏ தான் வந்து ரேடியோ ஆக்டிவா இருக்கும். எது வந்து ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் வளர்த்தாங்கன்னா டிஎன்ஏ ரேடியோ ஆக்டிவா இருக்கு. அப்போ வந்து டிஎன்ஏ தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இதே வந்து ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர்ல வளர்த்தின வைரஸஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் லைக் அட்டாச் ஆக விட்டு லைக் அது வந்து பிளெண்டர்ல அதிர்வின் மூலம் மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த பாக்டீரியா வந்து கலர் மாறல, ரேடியோ இல்ல. அப்ப இதுல இருந்து புரியுது, புரோட்டீன் வந்து அதுல இருந்து இந்த பாக்டீரியோஃபேஜ்ல இருந்து பாக்டீரியாக்கு போகல, டிஎன்ஏ தான் வந்து போயிருக்கு. அப்ப இதுல இருந்து டிஎன்ஏ தான் வைரஸ்ல இருந்து பாக்டீரியாவுக்கு கட்டுப்படுத்தப்படும் மரபணு பொருள் என கண்டுபிடிச்சாங்க. இந்த டயக்ராம் நல்லா பாத்துக்கோங்க. 2 டைப் ஆஃப் பாக்டீரியோஃபேஜ் எடுத்தாங்க. சிலது வந்து சிலது வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர்ல வளர்த்துனது, அதுல வந்து புரோட்டீன் வந்துட்டு ரேடியோ ஆக்டிவா இருக்கு. சிலதுல வந்து ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ்ல வளர்த்துனது, அதுல வந்து இந்த டிஎன்ஏ வந்து ரேடியோ ஆக்டிவா இருக்கு. புரிஞ்சதா? புரோட்டீன் வந்து இதுல ரேடியோ ஆக்டிவா இருக்கு, டிஎன்ஏ வந்து இதுல ரேடியோ ஆக்டிவா இருக்கு. ரெண்டுத்தையும் வந்து இன்ஃபெக்ட் பண்ண விட்டாங்க. இந்த ரேடியோ ஆக்டிவ் புரோட்டீன் இருக்கிறத இன்ஃபெக்ட் பண்ண விட்டும் போது கடைசியில பார்த்தா அந்த பாக்டீரியா வந்து ரேடியோ ஆக்டிவா ஆகல. இதே வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ இருக்கிறத வச்சு இன்ஃபெக்ட் பண்ணும்போது அந்த பாக்டீரியாவுமே வந்து ரேடியோ ஆக்டிவா இருந்துச்சு. புரிஞ்சிருச்சா? இன்ஃபெக்ஷன், பிளெண்டிங், சென்ட்ரிஃபிகேஷன், இந்த ஸ்டெப்ஸ் முக்கியம். இன்ஃபெக்ஷன், பிளெண்டிங், சென்ட்ரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் பண்ண விட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பிளெண்டர் வச்சு அஜிடேட் பண்ணாங்க, பிளெண்டிங் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணாங்க. ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா இதே வந்து ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர்ல வளர்த்துனது பாத்தீங்கன்னா there's no radioactive sulfur detected in the cells. அந்த radioactive sulfur detected in the supernatant. Supernatant என்னன்னா வந்துட்டு அந்த வைரஸோட கேப்சிட் ப்ரோட்டீன்ஸ் அதான் ப்ரோட்டீன்ல மேட் இருக்க வைரஸோட கேப்சிட். இதே வந்துட்டு மற்ற இன்னொன்று ரேடியோஆக்டிவ் பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா ரேடியோஆக்டிவ் பாஸ்பரஸ் டிடெக்ட் செல்ஸ்ல இருக்கும், ஆனா there's no radioactive detected in the supernatant. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஈஸி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். வைரஸ் சூழ்களை நீக்கிய பிறகு வைரஸ் துகள்கள் பாக்டீரியாக்களிலிருந்து எவ்வாறு பிரிக்கப்பட்டன? ஃபில்ட்ரேஷன், சென்ட்ரிஃபிகேஷன், செடிமெண்டேஷன், எலக்ட்ரோஃபோரசிஸ். சென்ட்ரிஃபிகேஷன் தானே? ஓகே, தான் பார்த்தோம். இன்ஃபெக்ஷன், பிளெண்டிங், சென்ட்ரிஃபிகேஷன். சென்ட்ரிஃபிகேஷன் என்ன பண்ணுச்சு? இன்ஃபெக்ஷன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பாக்டீரியாவோ அந்த வைரஸ் வந்து பாக்டீரியா போய் இன்ஃபெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பிளெண்டிங்னா ஒரு பிளெண்டிங் மிஷின்ல போட்டு சுத்தும் போது அந்த வைரஸ் வந்துட்டு அந்த பாக்டீரியா கிட்ட இருந்து கொஞ்சம் அட்டாச்மெண்ட் விட்டுரும், அது தனியா வந்துடும். ஆனா எப்படி இந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் ஒரு லேயர் ஆகும், அந்த பாக்டீரியா ஒரு லேயர் ஆகும். மொத்தம் சென்ட்ரிஃபிகேஷனா ரொம்ப ஸ்பீடா வந்து சுத்தும் போது அது வந்துட்டு அந்த வைரஸ் அந்த டென்சிட்டி கம்மியா இருக்க வைரஸ்ல வந்து மேல வந்துடும், டென்சிட்டி அதிகமா இருக்க பாக்டீரியா கீழே போயிடும். அதை வச்சுதான் வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். எந்த வைரஸ்லாம் வந்து ஆர்என்ஏவை ஜெனடிக் மெட்டீரியலா யூஸ் பண்ணுது? T2 பாக்டீரியோஃபேஜ், ஈகோலை, டொபாக்கோ மொசைக் வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஆன்சர்னு பார்த்துடலாம். ஆன்சர்ஸ் டொபாக்கோ மொசைக் வைரஸ். சரிங்களா? அதுல வந்து டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ மெட்டீரியல் இருக்கு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்ரிஷியா கொலையில பாக்டீரியா, அது வைரஸ் கிடையாது, அதோட ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ. இதே டொபாக்கோ மொசைக் வைரஸ்ல வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ் இருக்கு, ஆர்என்ஏ வைரஸ். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து மரபணு பொருள். அதுக்கு வந்து மரபணு பொருள் செயல்படக்கூடிய ஒரு மூலக்கூறு பின்வரும் வரையறைகளை நிரப்ப வேண்டும். இதெல்லாம் தான் நிரப்பணும். அது தன்னை மர நகலாக்கும் திறன் கொண்டிருக்க வேண்டும். அது வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும். அது வந்து ஒரு டிஎன்ஏல இருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆக முடியும், ஆர்என்ஏ வந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆக முடியும். அப்பதான் வந்து அது ஒரு மரபணு பொருள்னு சொல்லலாம். அது வேதியியல் மற்றும் கட்டமைப்பு நிலையானதாக இருக்க வேண்டும். அது வந்து கெமிக்கலி ஸ்ட்ரக்சரலி ஸ்டேபிளா இருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து அது மாற்றங்களுக்கான வாய்ப்பை அளிக்க வேண்டும், மியூட்டேஷன். இது பரிணாமத்திற்கு தேவையானது. சரிங்களா? எவல்யூஷன் சொல்றாங்களா, இப்ப மங்கில இருந்து ஹியூமன் பீங்ஸ் ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது எவல்யூஷன் சொல்றோம். இது எவல்யூஷன் நடக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஜெனடிக் மெட்டீரியல், அதாவது மரபணு பொருள்ல வந்து மாற்றங்கள், மியூட்டேஷன்ஸ் வந்து இருக்கணும். அது மெண்டலின் பண்புகள் வடிவில் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். அது வந்து
அதே வந்து மெண்டல் கேரக்டர்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணுது இல்லை. அங்கே லாஸ்ட் சாப்டர்ல மெண்டல் கேரக்டர்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அடுத்து, ஒவ்வொரு தேவையையும் ஒன்றின் பின் ஒன்றாக பரிசோதித்தால் அடிப்படை இணைதல் மற்றும் நிரப்புத்தன்மையின் விதி காரணமாக இது கருவூச்சு அமிலங்களும் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ தங்கள் நகலெடுப்பை இயக்கும் திறன் கொண்டுள்ளன. சரிங்களா? இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த எல்லா 4 கேரக்டர்ஸ் சொன்னாங்க. 4 கேரக்டர்ஸ் ஒன்னொன்னா பார்த்தோம் அப்படின்னா, ரூல் பேஸ் பேரிங்கும் காம்ப்ளிமெண்டாரிட்டி ரெண்டுமே இருக்கறனால 2 நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ ஆர்என்ஏவுமே வந்துட்டு அதோட டியூப்ளிகேட் பண்ண முடியும், ரெப்ளிகேஷன் பண்ண முடியும் பேஸ் பேரிங் இருக்கறனால. இதே பாக்கி உள்ள மாலிக்யூல்ஸ், அதாவது உயிரியல் அமைப்பில் உள்ள மற்ற மூலக்கூறுகள், எடுத்துக்காட்டாக புரதங்கள் முதல் வரையற்று நிரப்ப முடியாது. இந்த புரோட்டீன்லாம் வந்து இதுல பண்ண முடியாது. இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் மரபணு பொருள் வந்துட்டு வாழ்வின் பல்வேறு கட்டங்களிலும் வயதிலும் உயிரினத்தின் உடற்பொருள் மாற்றங்களிலும் மாறாமல் இருக்கும் அளவிற்கு நிலையானதாக இருக்க வேண்டும். ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. இது என்ன வயசானாலுமே, இல்லை உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே, ஏஜ், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சைக்கிள் எல்லாமே என்ன பண்ணாலுமே அது ரொம்ப ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்றாங்க. அது அதனால வந்து டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் வந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டடி. கொஸ்டின், பரிணாமத்திற்கு தேவையான மாறுபாடுகள் ஏற்பட வேண்டிய மரபணு பொருளின் பின்வரும் தரநிலைகளில் எது அதற்கு உதவுகிறது? சரி, அதாவது ஒரு எவல்யூஷனுக்கு வந்து எந்த கிரைட்டீரியா, ஜெனடிக் மெட்டீரியல் கிரைட்டீரியா வந்து ஹெல்ப் கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் பார்த்தோம் மெதுவான மாற்றங்களுக்கான வாய்ப்பு, மரபு மாற்றம், மியூட்டேஷன். சரிங்களா? அடுத்து ஆன்சர், ஸ்லோ சேஞ்சஸ், மியூட்டேஷன். ஓகே. மரபணு பொருள்களின் ஒரு பண்பாக நிலைத்தன்மை கிரிஃபித்தின் மாற்றம் கொள்கையில் தெளிவாக காணப்பட்டது. அதாவது புகையால் பாக்டீரியா இருந்தாலும் குறைந்த சில மரபணு பண்புகளை அழியவில்லை என்பது. சரிங்களா? என்ன பண்ணோம்னா, பாக்டீரியாவே நாம வந்து ஹீட் பண்ணி கொன்னுட்டோம். ஆனா வந்து கொஞ்சம் அந்த மரபணு பண்பு வந்து இருந்துச்சு. அதனாலதான் வந்து அந்த அது சூடுபட்டு கொல்லப்பட்ட எஸ்ட்ரைன்ல இருந்துமே ஆர்ஸ்ட்ரைனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஆர்ஸ்ட்ரைன் வந்து வைரலண்ட் ஆச்சு. அது வந்து நியூமோனியா ப்ரொடியூஸ் பண்ண முடிச்சு. அதனால இப்போது இதை எளிதாக விளக்க முடிகிறது. ஏனெனில் டிஎன்ஏயில் இரு சங்கிலியிலும், அதாவது 2 செயினிலும் ஒன்றுக்கொன்று நிரப்ப இணைப்புகளால் இணைந்திருப்பதால் வெப்பம் கொடுத்து பிரித்தாலும் ஏற்ற நிலைமைகள் கொடுக்கப்படும் போது மீண்டும் இணைந்து கொள்கின்றன. புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் வந்து டிஎன்ஏ வந்து கொன்னதுக்கு அப்புறமும் திருப்பி அதோட ஹீட்டிங் போனதுக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டு 2 ஸ்ட்ராண்டும் ஒன்னா சேர்ந்துக்கும். மேலும் ஆர்என்ஏயில் உள்ள ஒவ்வொரு நியூக்ளியோடைடிலும் காணப்படும் 2OH குழு ஒரு வினை திறன் கொண்ட குழுவாகும். இது ஆர்என்ஏ நிலையற்றதாகவும் எளிதில் சிதையக்கூடியதாகவும் ஆக்கும். அதாவது ஆர்என்ஏல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா செகண்ட் கார்பன், அந்த பென்டோஸ் செகண்ட் கார்பன் பொசிஷன்ல ஒரு OH குரூப் இருந்துச்சு. அந்த OH குரூப்னால ஆர்என்ஏ வந்துட்டு கொஞ்சம் நிலையற்றதாகவும் எளிதில் சிதையக்கூடியதாகவும் ஆகிறது. சரிங்களா? ஆர்என்ஏவின் வினைப்பொருளாக செயல்படும் தன்மை இப்போது அறியப்பட்டுள்ளது. ஆர்என்ஏ வந்து ஒரு கேட்டலிட்டிக் மாலிக்யூல், அதாவது ஒரு வினைப்பொருள். அப்போ வந்து அது கொஞ்சம் வந்துட்டு ரியாக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே டிஎன்ஏ வேதியியல் ரீதியாக ஆர்என்ஏயை விட குறைவாக வினைப்படுவதுடன் அமைப்பிலும் மிகவும் நிலைமையாக உள்ளது. அதாவது டிஎன்ஏ தான் வந்து லெஸ் ரியாக்டிவ். அதாவது டிஎன்ஏ வந்து வேதியியல் ரீதியாக ஆர்என்ஏ விட குறைவாக வினைப்படுவது. அது இல்லாம அமைப்பிலும் டிஎன்ஏ தான் வந்து ரொம்ப நிலையானதாக இருக்கிறது. எனவே இரு நியூக்ளிக் அமிலங்களில் டிஎன்ஏ தான் சிறந்த மரபணு பொருள். சரிங்களா? டிஎன்ஏ தான் சிறந்த மரபணு பொருள். ஏன்னா லெஸ் ரியாக்டிவ், அது வேதியியல் ரீதியில் குறைவது, பின்ன அப்புறம் வந்து நிலையானதாகவும் இருக்கு. உண்மையில் யுராசிலுக்கு பதிலாக டிஎன்ஏ தைமின் இருப்பதும் கூடுதல் நிலைத்தன்மை அளிக்கிறது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தைமின் வந்து டிஎன்ஏ மட்டும் தான் இருக்கும், யுராசில் வந்து ஆர்என்ஏ மட்டும் தான் இருக்கும். அதனாலே வந்து கொஞ்சம் நிலைத்தன்மை அதிகமா இருக்கும் டிஎன்ஏக்கு. ஒரு கொஸ்டின், டிஎன்ஏ விட ஆர்என்ஏ மிகவும் நிலையற்றதாக, எளிதில் சிதையும் மற்றும் எதிர்வினை திறன் மிக்கதாக உள்ளது எதனால்? ஏன்னா 2OH குரூப் பார்த்தோம், யுராசில் தைமின் இருக்கிறது, யுராசில் இருக்கிறது பார்த்தோம். யுராசில் இடைப்பெரு தைமின் இருப்பது, தைமின் வந்து இல்ல. ஆர்என்ஏல டிஎன்ஏ விட ஆர்என்ஏ மிகவும் நிலையற்றதாக மற்றும் எதிர்வினை திறன் மிக்கதாக உள்ளது எதனால கேட்டிருக்காங்க. அப்ப ஆர்என்ஏல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஆர்என்ஏல வந்து தைமின் கிடையாது. சரி, அப்ப இது ஆன்சர் தப்பு. யுராசில் இடம் பெறாமல் தைமின் இருப்பது தப்பு.
ரைபோஸ் சர்க்கரையில் 2OH குழு இல்லாமை தப்பு, அதில் 2OH இருக்கிறது. இரட்டை சரம் கட்டமைப்பு தப்பு, ரைபோஸ் சர்க்கரையில் கூடுதல் 2H குழு இருப்பது, அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இரண்டு மாற்றம் அடைய முடியும், ரெண்டுலயுமே வந்து மியூட்டேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுலயுமே மாற்றம் அதிகமா இருக்கும், ஆனால் ஆர்என்ஏல தான் கொஞ்சம் கூட ஸ்பீடா இருக்கும் மாற்றம். சரிங்களா? அதை வந்து ஞாபகம். விச் மாலிக்யூல் மியூட்டேட்டட் ஃபாஸ்டர் டியூ டு செல் லீட் டு ஃபாஸ்டர் சர்டன் வைரஸஸ், என்னது இப்போ அதுவும் ஆர்என்ஏ. சரிங்களா? ஆர்என்ஏல கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துட்டு மியூட்டேஷன் நடக்கும். ஓகே, ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். முந்தைய விவாதத்திலிருந்து உடனடியாக ஒரு கேள்வி தெளிவாகிறது. முதல் மரபணுக்கள் எது? இது வேதியியல் பரிணாம அத்தியாயத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். ஆனால் சுருக்கமாக சில உண்மைகள் மற்றும் புள்ளிகளை முன்னிலைப்படுத்துவோம். ஆர்என்ஏ தான் முதல் மரபணுக்களாக இருந்தன. சரிங்களா? இப்போது அத்தியாவசிய வாழ்க்கை செயல்முறைகள் மெட்டபாலிசம், மொழிபெயர்ப்பு, ஸ்ப்ளைசிங் போன்றவை ஆர்என்ஏயை சுற்றியே பரிணாமம் அடைந்தன என்பதற்கு போதுமான சான்றுகள் உள்ளன. ஆர்என்ஏ மரபணுக்களாகவும் மற்றும் தூண்டி எழுப்பியாகவும் செயல்படும். உயிரினங்களில் சில முக்கியமான உயிரியல் வினைகள் புரத நொதிகளால் அல்லாமல் ஆர்என்ஏ தூண்டி எழுப்பிகளால் மட்டுமே நடக்கின்றன. என்னன்னா வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்ன சொல்ல வராங்கன்னா வந்துட்டு ஆர்என்ஏ வந்து ஒரு மரபணு பொருள் தான், அது இல்லாம அது வந்து ஒரு தூண்டி எழுப்பியாகவும் செயல்படுகிறது. சில முக்கியமான உயிரியல் வினைகள், அதாவது ரியாக்ஷன்ஸ், முக்கியமான பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் புரத நொதிகளால் அல்லாமல் ஆர்என்ஏ தூண்டி எழுப்பிகளால் மட்டுமே நடக்கின்றன. சரிங்களா? ஆர்என்ஏ ஒரு தூண்டி எழுப்பியாக இருந்ததால் அது வினை திறன் மிக்கதாகவும் எனவே நிலையற்றதாகவும் இருந்தது. வினைத்திறன் அதிகமா இருந்துச்சு, ஆனால் நிலையற்றதா இருந்துச்சு. இட் வாஸ் ரியாக்டிவ் அண்ட் மோர் ரியாக்டிவ் அண்ட் அன்ஸ்டேபிள். அப்ப என்ன சொல்றாங்க? டிஎன்ஏ என்பது ஆர்என்ஏலிருந்து வேதி மாற்றங்கள் மூலம் பரிணாமம் அடைந்தது. இது அதை மேலும் நிலையானதாக மாற்றியது. சரிங்களா? டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏல இருந்து தான் வந்துட்டு எவால்வ் ஆயிருக்கு. அதுல கொஞ்சம் கூட கெமிக்கல் மாடிஃபிகேஷன் இருக்கனால அது வந்து ரொம்ப நிலையானதாக இருக்கிறது. டிஎன்ஏ இரட்டை இழையாக இருப்பதால் மற்றும் நிரப்பு இழைகளை கொண்டிருப்பதால் பிழை சரி செய்யும் செயல்முறையை பரிணாமம் அடைந்த மாற்றங்கள் மேலும் எதிர்க்கிறது. அதாவது டிஎன்ஏ 2 ஸ்ட்ராண்டா இருக்கிறனாலையும் நிரப்பு இழைகளை கொண்டிருப்பதால் காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கனால ஃபர்தர் பிழை சரி செய்யும் செயல்முறையை பரிணாமம் அடைந்து மாற்றங்கள் மேலும் எதிர்க்கிறது. சரிங்களா? அது ரிப்பேர் ப்ராசஸ் இருக்கு, அதனால வந்து சேஞ்சஸ் வந்து டக்குன்னு ரெசிஸ்ட் பண்ணுது. Why DNA evolved from RNA as a primary genetic material? ஏன்னா வந்து இது ஆன்சர் என்ன? டிஎன்ஏ எவால்வ் கெமிக்கல் மெடிசன் மேக் இட் மோர் ஸ்டேபிள் தேன் ரியாக்டிவ் ஆர்என்ஏ, அதுதான் வந்து ஆன்சர். ஓகே, டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏல இருந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, தான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? டிஎன்ஏ ஆர்என்ஏ விட நிலையானதாக இருக்க மாற்றும் வேதியியல் மாற்றங்களுக்கான உருவெடுத்தது. சரி, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்து வந்துட்டு நாம வந்துட்டு ரெப்ளிகேஷன், இதோட சோதனை நிருப்பம், அடுத்து இயந்திரங்களும் நொதிகளும். சரிங்களா? மெஷினரி ஆஃப் த என்சைம்ஸ், இயந்திரங்களும் நொதிகளும். அடுத்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்க பார்க்கலாம். சரிங்களா? டிஎன்ஏக்கு இரட்டை ஹெலிக்கல் கட்டமைப்பு முன்மொழித்த போது வாட்சன் மற்றும் கிரிக் டிஎன்ஏ பிரதிகத்திற்கான ஒரு திட்டத்தையும் உடனடியாக முன்மொழித்தனர். அதாவது டிஎன்ஏக்கு வந்து டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லும் போதே, அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வாட்சன் கிரிக் சொல்லும் போதே அவங்க வந்து ரெப்ளிகேஷனுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்கீம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி திட்டம் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. சரிங்களா? டிஎன்ஏ பிரதியாகத்திற்கான. சரிங்களா? அடுத்து வந்து அவங்க ஒரிஜினலாக என்ன சொன்னாங்க, உண்மையாலுமே என்ன சொன்னாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் கருதிய குறிப்பிட்ட இணைப்பு மரபணு பொருளுக்கான ஒரு சாத்தியமான நகலெடுக்கும் செயல்பாட்டை உடனடியாக வழங்குகிறது என்பதை நாங்கள்
தவற விடவில்லை. இங்கிலீஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, it does not escape and notice that the specific pairing we have postulated immediately suggests a possible copying mechanism for the genetic material. நமக்கு புரிஞ்சுதுங்களா? அந்த ஸ்பெசிஃபிக் ஒரு பேரிங் நடந்தாங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த இணைப்பு பண்ணாங்கல்ல பேஸ் பேரிங், அது வந்து மரபொருளுக்கான ஒரு சாத்தியமான நகலெடுக்கும் செயல்பாட்டை உடனடியாக வழங்குகிறது என்பதை அவங்க வந்து அதை வந்து தவறிடவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, முன்மொழிந்த திட்டம் 2 சரங்குகளும் பிரிந்து புதிய நிரப்பு சரங்குகளை சேர்க்கையில் வார்ப்புரு செயலை செய்யும் என கூறியது. இந்த ஸ்கீம்ல என்ன சொன்னாங்கன்னா, 2 டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர், 2 ஸ்ட்ராண்ட் இப்படி ஒட்டி இருக்கும், ரெண்டும் வந்து இப்படி செப்பரேட் ஆயிட்டு ரெண்டுமே ஒரு டெம்ப்ளேட்டா வேலை செய்யும். அதாவது ரெண்டுமே புதிய நிரப்பு சரங்கைகளை சேர்க்கையில், இது வந்து நியூ 2 காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட், இதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வாட் ரோல் தி ஒரிஜினல் டிஎன்ஏ? இப்போ வந்து வாட்சன் மற்றும் கிரிக்கின் மாதிரிப்படி நகலெடுக்கும் போது உண்மையான டிஎன்ஏ சரங்குகள் என்ன பங்கு வகிக்கின்றன? ஆப்ஷன்ஸ்: சிதைந்து புதிய சரங்குகளால் மாற்றப்படுகின்றன, புதிய நிரப்பு சரங்குகளால் வளர்ப்படுகின்றன, இணைந்த நிலையில் செயலற்று உள்ளன. தப்பு. தூண்டிக்கப்பட்டு புதிய பகுதிகளுடன் மீண்டும் செயற்படுகின்றன. தப்பு. ஆன்சர் என்னது? புதிய நிரப்பு சரங்களுக்கான வளர்ப்புருக்கள், டெம்ப்ளேட்டா இருக்கு வளர்ப்புருக்கள். சரிங்களா? ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட், ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன்னா என்ன பார்த்துடலாம், எப்படி நடக்குதுன்னு பார்த்துடலாம். சரிங்களா? போத்தல் முடிந்ததும் ஒவ்வொரு டிஎன்ஏ, போத்தல்னா ரெப்ளிகேஷன் முடிந்ததும் ஒவ்வொரு டிஎன்ஏ மூலக்கூறும் ஒரு பெற்றோர் சரம் மற்றும் ஒரு புதிதாக சேர்க்கப்பட்ட சரம் கொண்டிருக்கும். அதாவது ஒரு பேரண்ட், ஒரு ரெப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டிஎன்ஏ வந்துட்டு ஒரு பேரண்டல் ஸ்ட்ராண்டும் ஒரு நியூலி சிந்தசிஸ் ஸ்ட்ராண்ட், அதாவது ஒரு பெற்றோர் சரம் மற்றும் ஒரு புதிதாக சேர்க்கப்பட்ட சரம் இருக்கும். இந்த திட்டம் அரை சேமிப்பு டிஎன்ஏ போத்தல் என அழைக்கப்படுறது. அதனால இது வந்து செமி கன்சர்வேட்டிவ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், அதாவது அரை சேமிப்பு டிஎன்ஏ போத்தல். ஏன்னா வந்துட்டு இந்த புதுசா இருக்க டிஎன்ஏல வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து ஆல்ரெடி அம்மா ஒரு பெற்றோர் ஸ்ட்ராண்டா இருந்துச்சு, பெற்றோர் தரமா இருந்துச்சு, இன்னொன்னுதான் வந்துட்டு புதுசா வந்து, அதனால இது அரை சேமிப்பு டிஎன்ஏ போத்தல், செமி கன்சர்வேட்டிவ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? பாத்தீங்கன்னா தெரிஞ்சுங்க, இதுதான் பேரண்டல் டிஎன்ஏ. பேரண்டல் டிஎன்ஏ ஒரு ஸ்ட்ராண்ட், பேரண்டல் டிஎன்ஏ இன்னொரு ஸ்ட்ராண்ட். இது வந்து பர்பிள் கலர்ல நியூலி சிந்தசிஸ் 2 ஸ்ட்ராண்ட்ஸ். சரிங்களா? ஓகே. பின்வருவனவற்றுள் எது பாதித்தொகை டிஎன்ஏ பெருக்கத்தை சிறப்பாக விளக்குகிறது? 2 புதிய சரங்கள். தப்பு. ஒரு பழைய சரம், ஒரு புதிய சரம். 2 பழைய சரங்கள் கலப்படையான பழைய மற்றும் புதிய பிரிவுகள். தப்பு. ஆன்சர் என்ன? ஒரு பழைய சரம், ஒரு புதிய சரம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட், சோதனை மூலம் சான்று, எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப். ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்டா எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்துடலாம். சரிங்களா? இன்று டிஎன்ஏ அரை பாதுகாப்பாக பிரதிக்கும் டிஎன்ஏ அரை பாதுகாப்பாக பிரதியாக்கும் செய்யப்படுகிறது என நிரூபிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது டிஎன்ஏ வந்து செமி கன்சர்வேட்டிவ்லி தான் வந்து ரெப்ளிகேட் ஆகுது. இது முதலில் ஈகோலையில் காட்டப்பட்டது, பின்னர் தாவரங்கள் மற்றும் மனித செல்கள் போன்ற உயிரிலும் காட்டப்பட்டது. எப்படி பண்ணாங்க, எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தலாம். மேத்யூ மெல்சன் மற்றும் பிராங்க்லின் ஸ்டால்ஸ் அப்படிங்கிற 2 பேர் வந்துட்டு ஆகியோர் 1958 ஆண்டில் பின்வரும் சோதனையை மேற்கொண்டார். என்ன பண்ணாங்க பார்த்தலாம். அவங்க ஈகோலை பல தலைமுறைகளாக ஒரே நைட்ரஜன் மூலமாக NH4Cl, அதாவது N15, இதுல வந்து N வந்து 15 பார்த்துக்கோங்க, N15 நைட்ரஜன் களமான ஐசோடோப் கொண்ட ஊடகத்தில் வளர்த்தனர். சரிங்களா? இதன் விளைவாக 15N புதிதாக சேர்க்கப்பட்ட டிஎன்ஏயில் சேர்க்கப்பட்டது மற்றும் நைட்ரஜன் கொண்ட சேர்மங்களிலும். இந்த கனமான டிஎன்ஏ மூலக்கூறு சீசியம் குளோரைடு அடர்த்தி மாறுபாட்டில் சென்ட்ரிஃபியூஷன் மூலம் சாதாரண டிஎன்ஏலிருந்து வேறுபட்டு முடிந்தது. என்னன்னு பார்த்தல சொல்லிருங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து ஈகோலை வந்து ரொம்ப ஜெனரேஷன்ஸா
நைட்ரஜன் 15 இருக்கிற ஒரு நைட்ரஜன் 15 இருக்க NH4Cl அது இருக்கிற ஊடகத்தில் வளர்த்தாங்க. அப்ப வந்து என்னாச்சுன்னா அந்த டிஎன்ஏலயும் அப்புறம் மீதி நைட்ரஜன் இருக்க சேர்மங்களிலும் வந்துட்டு அந்த 15 நைட்ரஜன் 15 வந்து புதிதாக சேர்க்கப்பட்டது. இந்த கனமான டிஎன்ஏ வந்து N15 கனமா இருக்கனால சீசியம் குளோரைட் டென்சிட்டி கிரேடியன்ட், சீசியம் குளோரைட் அடர்த்தி மாறுபாட்டில் சென்ட்ரிஃபியூஷன் பண்ணும்போது இந்த சாதாரண டிஎன்ஏல இருந்து வேறுபாடுத்து கொஞ்சம் டென்சிட்டி அதிகமா இருக்கனால இது கொஞ்சம் கீழே வந்துடும், மற்றதுல வந்து கொஞ்சம் மேலே போயிடுச்சு. சரிங்களா? சீசியம் குளோரைட் டென்சிட்டி அடர்த்தி மாறுபாட்டில் இது இது இப்ப கேட்ட என்னன்னா N15 குறிமுறை செய்யப்பட்ட டிஎன்ஏ N14 குறிமுறையால் செய்யப்பட்ட டிஎன்ஏ வந்து எவ்வாறு வேறுபடுத்தலாம் இப்பதான் பார்த்தோம். சீசியம் குளோரைட் டென்சிட்டி கிரேடியன்ட், சீசியம் குளோரைட் அடர்த்தி வேறுபாட்டு, அதன் நிறத்தால், அதன் அடர்த்தியால், அதன் வடிவத்தால், அதன் நீளத்தால், அதன் அடர்த்தியால் டென்சிட்டியால். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ரெப்ளிகேஷன். பின்னர் அவர்கள் இப்ப வந்து வளர்த்துனாங்க. சரிங்களா? வளர்த்துன பின்னர் அவர்கள் செல்களை சாதாரண NH4-14Cl கொண்ட ஊடகத்தில் மாற்றியது. செல்கள் பெருக்கமடையும் போது பல்வேறு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் மாதிரிகளை எடுத்தனர். இரட்டை இழை ஹெலிகஸாக உள்ள மீதமுள்ள டிஎன்ஏ பிரித்தெடுத்தனர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த செல்ஸ் வந்துட்டு இப்படி இவ்வளவு நாள் வளர்த்தத நார்மல் NH4-14 இருக்கிற சிஎல் NH4-14Cl இருக்கிற இதுல வந்து விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் டெஃபினட் டைம் விட்டு அவங்க வந்து சாம்பிள் எடுத்தாங்க. அதுல இருந்து அந்த புதிய பிளேட்ல இருந்து இந்த செல்ஸ் மல்டிப்ளை ஆகும்போது அதுல இருந்து அவங்க டிஎன்ஏ எடுத்து பார்த்தாங்க. டபுள் டிஎன்ஏ எடுத்து பார்த்தாங்க. அந்த பல்வேறு மாதிரிகள் CSCL சாய்வுகளில் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு டிஎன்ஏ அடர்த்திகளை அளக்க. சரிங்களா? அது வந்து டிஎன்ஏ சென்ட்ரிஃபியூஷன்ல இருந்து அந்த அளத்தாங்க. பாத்துருங்க எப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து N15 டிஎன்ஏ N15ல வச்சு வளர்த்தாங்க. அப்போ வந்து டென்சிட்டி அதிகமா இருந்துச்சு. அந்த N15 டிஎன்ஏ வந்துட்டு நாம் வந்து ஒரு புதுசா ஒரு N14Cl இருக்கிற ஒரு பிளேட்ல விட்டுட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா 20 மினிட்ஸ் தான் வந்து ஈகோலையோட ரெப்ளிகேஷன் டைம். அதாவது அது வந்து குட்டி போடுறதுக்கான டைம்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கலி உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா அதுல மாத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா கொஞ்சம் டென்சிட்டி அந்த சென்ட்ரிஃபிகேஷன் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் முதல்ல வந்து ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஹைபிரிடுக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஹைபிரிட் வந்திருக்கு. ஏன்னா வந்துட்டு இதுல வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து N15ம் இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து N14. ஏன்னா புதுசா இருக்கிற கல்ச்சர்ல வந்து N14 தானே இருக்கு. அப்ப அது வந்து N14 ஆகும். இப்ப அடுத்து கொஞ்சம் 40 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்ப இதுல இருக்க 4 ஸ்ட்ராண்டுமே பேரண்ட் டிஎன்ஏ மாறிடும். ஆனா புதுசா இருக்கிற ஸ்ட்ராண்ட் எல்லாமே வந்து N14 தானே வரும். அப்போ வந்து இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் இது ஃபார்ம் ஆயிருக்கு. N15-14 N14-14. அப்ப இதுல வந்து லைட்டும் ஹைபிரிடும் சென்ட்ரிஃபிகேஷன் டெஸ்ட்ல வந்து காட்டியிருக்காங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து சொல்ல வராங்க. ஆன்சர் NH4-15Cl கொண்ட ஊடகத்தில் முதலில் வளர்ந்த பின் சாதாரண NH4-14Cl கொண்ட ஊடகத்தில் செல்களை மாற்றுவதன் நோக்கம் என்ன? ஆப்ஷன்ஸ். செல் பிளவு வீதத்தை அளக்க. தப்பு. நேரத்தின் போக்கில் டிஎன்ஏ அடர்த்தியில் ஏற்படும் மாற்றத்தை கவனிக்காததான் ஆன்சர். செல்களின் வளர்ச்சி வீதத்தை அதிகரிக்க. தப்பு. டிஎன்ஏவில் மாற்றங்களை ஏற்படுத்த. தப்பு. ஆப்ஷன் 2, ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட். எனவே 15 நைட்ரஜன் ஊடகத்திலிருந்து 14 நைட்ரஜன் ஊடகத்திற்கு மாற்றப்பட்ட ஒரு தலைமுறைக்கு பிறகு, அதாவது 20 நிமிடங்கள்ல ஒரு தலைமுறை ஃபார்ம் ஆயிரும். பிறகு கலவையான அல்லது இடைநிலை அடர்த்தியை கொண்ட டிஎன்ஏ கலவையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. சரிங்களா? இப்பதான் நம்ம வந்து லாஸ்ட் போட்டோல பார்த்தோம். அடுத்து மற்றொரு தலைமுறைக்கு பிறகு, அதாவது 40 நிமிடங்களுக்கு பிறகு 2வது தலைமுறை கலவையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட டிஎன்ஏ. இந்த கலவை டிஎன்ஏ மற்றும் அழகான டிஎன்ஏ இரண்டின் சம அளவுகளை கொண்டிருந்தது. அது வந்து லைட் டிஎன்ஏ, அதாவது அழகான டிஎன்ஏ சொல்றாங்க. அழகான டிஎன்ஏ தமிழ் இருக்காங்க தெரியல, பட் லைட் டிஎன்ஏ. இந்த கலவை டிஎன்ஏ இருந்துச்சு. லைட் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா கலவை டிஎன்ஏ இருந்துச்சு. 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா வந்து கலவை டிஎன்ஏவும் லைட் டிஎன்ஏ இருந்துச்சு. ஹைபிரிட் டிஎன்ஏ லைட் டிஎன்ஏ இருந்துச்சு. அடுத்து குரோமோசோம்களில் உள்ள புதிதாக உருவாக்கப்பட்ட டிஎன்ஏவின் விநியோகத்தை கண்டறிய கதிரியக்க தைமிடின் பயன்படுத்தும் மிகவும் ஒத்த சோதனைகள் விசியா ஃபேபி பீன்ஸ் மீது டெய்லர் மற்றும் அவரது குழுவினரால் 1958 செயல்படுத்தது. அதாவது என்னன்னா இதே மாதிரி ரேடியோ ஆக்டிவ் தைமிடின்
வச்சுட்டு டிஎன்ஏ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிடெக்ட் பண்ணாங்க குரோமோசோம்ஸ்ல. ஃபேபா பீன்ஸ்னு ஒரு பிளான்ட். டெய்லர் கொலிக்ஸ் வந்து இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரேடியோ ஆக்டிவ் தைமிடின் வச்சு பண்ணாங்க. சரிங்களா? 1958ல. இதுல எல்லாமே வந்துட்டு டிஎன்ஏ வந்து செமி கன்சர்வேட்டிவ்லி, அதாவது அரை பாதுகாப்பாக போதல் செய்கிறது, ரெப்ளிகேஷன் பண்ணுது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். 15 நைட்ரஜன் ஊடகத்திலிருந்து 14 நைட்ரஜன் ஊடகத்திற்கு மாறப்பட்ட பின் ஒரு தலைமுறை வளர்ச்சிக்கு பின் ஈகோலை எந்த வகையான டிஎன்ஏ காணப்பட்டுள்ளது? ஹைபிரிட் வகைன்னு தான் பார்த்தோம். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஹைபிரிடும் லைட்டும். ஆனால் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஹைபிரிட் மட்டும் தான் பார்த்தோம். சரிங்களா? ஹைபிரிட் என்னது? 14, 15 ரெண்டுமே இருக்குது. அப்புறம் ஹைபிரிட் 15, 14 டிஎன்ஏ. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட். தி மெஷினரி அண்ட் த என்சைம்ஸ். ரெப்ளிகேஷனுக்கு என்னென்ன என்சைம்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கறத பார்த்துடலாம். ஓகே, ஈகோலை போன்ற உயிருள்ள செல்களில் பிரதியாக்கம் என்ற செயலுக்கு ஒரு தொகுப்பு என்னன்னா, ஈகோலை மாதிரி இருக்க லிவிங் செல்ஸ்ல வந்து இந்த ரெப்ளிகேஷன், அதாவது வந்து இந்த ரெப்ளிகேஷனுக்கு இந்த பிரதியாக்கம் என்ற செயலுக்கு ஒரு தொகுப்பு நொதிகள், அதாவது என்சைம்ஸ், நிறைய என்சைம்ஸ் வந்து தேவைப்படுது. சரிங்களா? அடுத்து இதுல ரொம்ப முக்கியமா ஒரு என்சைம் என்ன நொதின்னு சொல்றாங்க? டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். இது வந்து டிஎன்ஏ வந்துட்டு டிஎன்ஏ வார்ப்புருவை பயன்படுத்தி டிஆக்சி நியூக்ளியோடைடுகளின் பாலிமரைசேஷனை வேகப்படுத்துகிறது. சரிங்களா? இது வந்து டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து டிஎன்ஏ டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி டிஆக்சி நியூக்ளியோடைடு பாலிமரைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? இந்த நொதிகள் மிகவும் திறமையான நொதிகள் ஆகும், ஏனெனில் அவை மிகப்பெரிய எண்ணிக்கையிலான நியூக்ளியோடைடுகளின் பாலிமரைசேஷனை மிக குறுகிய நேரத்தில் வேகப்படுத்த வேண்டும். புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப திறமையா இருக்கிறதுனாலதான் ரொம்ப அதிக அமௌண்ட் ஆஃப் நியூக்ளியோடைடோட பாலிமரைசேஷன் ரொம்ப ஷார்ட் டைம்லயே பண்ணிருது. சரிங்களா? 4.6 into 10⁶ பேஸ் பேர் மட்டுமே கொண்ட ஈகோலை மனிதருக்கு 6.6 into 10⁹ பேஸ் பேர் என்பது டிப்ளாய்டு உள்ளடக்கம். சரிங்களா? இந்த 4.6 into 10⁶ பேஸ் பேர் மட்டுமே கொண்ட ஈகோலை பிரதியாக்கம் என்ற செயலை 18 நிமிடங்களுக்குள் முடிக்கிறது. இதன் பொருள் என்னவெனில் பாலிமரைசேஷன் சராசரி வேகம் ஒரு நொடிக்கு 2000 பேஸ் பேர் ஆக இருக்க வேண்டும். அதாவது ஒரு இஸ்ரிஷா காலோட லென்த் வந்து 4.6 into 10⁶ பேஸ் பேர். இந்த மாதிரி ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 18 மினிட்ஸ் தான் ஆகுது ஈகோலைல. அப்போ அதுல இருந்து என்ன புரியுதுன்னா வந்துட்டு ஒரு செகண்ட்ல சராசரி வேகம் ஒரு செகண்ட்ல 2000 பேஸ் பேர் per செகண்ட் வந்து பாலிமரைஸ் ஆகணும். அப்ப வந்து இந்த என்சைம்ஸ் வந்து இந்த நொதிகள் வந்து எவ்வளவு திறன் உள்ளதா இருக்கும் அப்படின்னு வந்து நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஈகோயில் டிஎன்ஏ பெருக்கத்தின் முக்கிய நொதியம் என்னது? டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரைஸ். டிஎன்ஏ சார்ந்து டிஎன்ஏ பாலிமரைஸ். ஓகே, ஆப்ஷன் பி. அடுத்து ஓகே, இந்த பாலிமர் ரேஸ்கள், அதாவது டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ்கள் வேகமாக இருக்க வேண்டும், மட்டுமல்லாமல் அவை உயர் துல்லியத்துடன் வினையை ஊக்குவிக்க வேண்டும். அதாவது ரொம்ப துல்லியமா இருக்கணும். அடுத்து பாலி வாக்கியத்தின், அதாவது ரெப்ளிகேஷன் போது ஏதேனும் பிழை ஏற்பட்டால் அது மாற்ற வடிவங்களை உண்டாக்கும், மியூட்டேஷன்ஸ் உண்டாகும். சரி, ரெப்ளிகேஷன் போது ஏதாவது பிரச்சனை, ஏதாவது தப்பு பிழை இருந்துச்சுன்னா மாற்ற வடிவங்கள் உண்டாகும். மேலும் ஆற்றல் அடிப்படையில் போலி வாக்கியம் ஒரு மிகவும் செலவான செயல்முறை. ரொம்ப எனர்ஜி வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணுது. டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் தான் வந்துட்டு எனர்ஜி, அதாவது இரட்டை நோக்கங்களை ரெண்டு பர்பஸ் இருக்காது. டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட் அதுக்கு வந்து 2 நோக்கங்களை செயல்படுத்துகின்றன. அது வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் ஆக செயல்படுவதுடன் அவை பாலிமரைசேஷன் வினைக்கு ஆற்றல் வழங்குகின்றன, அதாவது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு டிஆக்சி நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் உள்ள 2 முனையை பாஸ்பேட்டுகள் உயர் ஆற்றல் பாஸ்பேட்டுகள் ஆகும். இது ஏடிபியில் உள்ளது போலவே.
அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு டிஆக்சி ரைபோஸ் ட்ரைபாஸ்பேட்ல 2 டெர்மினல் பாஸ்பேட்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த 2 டெர்மினல் பாஸ்பேட்ஸ்மே ரொம்ப ஹை எனர்ஜி பாஸ்பேட்ஸ் ஏடிபி மாதிரி. இந்த ஹை எனர்ஜி தான் வந்துட்டு ரெப்ளிகேஷனுக்கு வந்து எனர்ஜி குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 2 முனை இருக்கு. ஒண்ணு வந்து சப்ஸ்ட்ரேட்டாவும் ஆக்ட் ஆகுது. அதே டைம்ல வந்துட்டு ஆற்றலும் வழங்குகிறது. அதாவது எது டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட். ஆன்சர். வாட் டிஎன்ஏ பிரதி எடுக்கையில் போது ரெப்ளிகேஷன் டைம்ல டிஆக்சி ரைபோஸ் நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் என்ன இரட்டை நோக்கங்களை சேவை செய்கின்றன? ஆற்றலும் கட்டுமான தொகுதிகளும் தப்பு. ஆற்றலும் பிழை திருத்தம் தப்பு. கட்டுமான தொகுதிகளும் பிழை திருத்தம் தப்பு. பிழை திருத்தம் வேகமும் தப்பு. ஆன்சர் வந்து எனர்ஜி அண்ட் பில்டிங் பிளாக்ஸ் ஆன்சர் சாரி. ஆற்றலும் கட்டுமான தொகுதிகள் பில்டிங் பிளாக்ஸ் சப்ஸ்ட்ரேட்ஸ் தான் சொல்ல வராங்க. எனர்ஜி அண்ட் பில்டிங் பிளாக்ஸ் ஆன்சர் என்ன? ஆற்றலும் கட்டுமான தொகுதிகளும். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஓகே. டிஎன்ஏ சார்ந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதிகளுக்கு மேலும் போதித்தல் செயல்முறையை உயர் துல்லியத்துடன் முடிக்க பல கூடுதல் நொதிகள் தேவைப்படும். அப்ப வந்து இந்த பாலிமரேஸ் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வந்துட்டு என்சைம்ஸ் வந்து தேவைப்படுது. நீண்ட டிஎன்ஏ மூலக்கூறுகளுக்கு டிஎன்ஏயின் 2 சங்கிலிகளையும் முழு நீளமும் பிரிக்க முடியாது. சரிங்களா? ஃபுல் நீளத்தையும் பிரிக்க முடியாது. மிக அதிக ஆற்றல் தேவைப்படுவதால் போதித்தல் டிஎன்ஏ ஹெலிக்ஸின் ஒரு சிறிய திறப்பில் நடைபெறுகிறது. இது போதித்தல் கிளை, அதாவது ரெப்ளிகேஷன் ஃபோர்க் என அழைக்கப்படுகிறது. அதாவது டிஎன்ஏ வந்து ரொம்ப லாங். அப்போ ஒரே டைம்ல வந்து ஃபுல் டிஎன்ஏ வந்து பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ மட்டும் பிரிச்சுட்டு அப்படியே ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அடுத்த போர்ஷன் பிரிச்சு ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த கொஞ்சம் போர்ஷன் பிரிச்சதுக்கு பேரு தான் வந்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, டிஎன்ஏ சார்ந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதிகள் பாலிமரேஷனை 5' 3' திசையில் மட்டுமே வேகப்படுத்துகின்றன. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டிஎன்ஏ வந்து 5' 3' 3' 5' 2 டைரக்ஷன்ல இருக்கு. எப்பவுமே டிஎன்ஏ பாலிமரேசஸ் வந்துட்டு 5' to 3' டைரக்ஷன்ல தான் வந்து ரெப்ளிகேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து, இது போதிக்கும் கிளையில் சில கூடுதல் சிக்கல்களை உருவாக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எப்பவுமே ஒரே டைரக்ஷன் தான் பண்றதுனாலதான் வந்து கொஞ்சம் அது பிரச்சனை, புதுசா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. எனவே ஒரு சங்கிலியில் 3' to 5' முனைமை கொண்ட வளர்ப்பு சங்கிலி போதித்தில் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. மற்றொன்றில் 5' to 3' முனைமை கொண்ட வளர்ப்பு சங்கிலி அது துண்டு துண்டாக நடைபெறுகிறது. வந்து உங்களுக்கு டயக்ராமோட பார்த்தா புரியும். நான் வந்து உங்களுக்கு டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து என்னன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து 5' to 3' டைரக்ஷன் மட்டும்தான் வந்து ரெப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்டர் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து 3' to 5'. அப்ப இப்ப 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும். இந்த டிஎன்ஏ 2 ஸ்ட்ராண்ட் இருக்கு. 3' to 5'. இந்த ஸ்ட்ராண்ட் வந்து 5' to 3'. இப்ப இந்த ஸ்ட்ராண்ட் வந்து 3' to 5'னா இந்த ஸ்ட்ராண்ட்ல வந்து 5' to 3' அழகா பண்ணிடலாம். ஆனா இந்த செகண்ட் ஸ்ட்ராண்ட் வந்து 5' to 3'. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 5' to 3' தான் பண்ணும். ஆனா வந்து நம்ம ரெப்ளிகேஷன் ஃபோர்க் வந்து கொஞ்சம் இடத்துல தான் பிரியும். சோ அப்ப என்ன ஆகும்னா வந்து இது வந்துட்டு 5' இது வந்துட்டு இது வந்துட்டு சின்னதா 5' to 3'. ஏன்னா ரெண்டுமே 2 இப்ப டிஎன்ஏ எப்படி இருந்துச்சு, இப்படிதான் பிரியும். கரெக்டுங்களா? இப்படிதான் வந்து பிரிய ஆரம்பிக்கும். இப்படி பிரியும் போது இது வந்து 3' to 5'. இதுல ஈஸியா 5' to 3' ஃபார்ம் பண்ணலாம். இது பிரிய ஆரம்பிக்கும் போது இது வந்து 5' to 3'. இதே அடுத்த ஸ்டாண்ட் வந்து 5' to 3 இப்படி போகும். ஆனா இந்த போர்ஷன் பிரியறதுக்கு லேட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன் தான் பிரியும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்து 5' to 3' ஃபார்ம் ஆகும். அடுத்து இங்க இருந்து 5' to 3' ஃபார்ம் ஆகும். பிரிய இந்த மாதிரி 5' to 3' இந்த மாதிரி துண்டு துண்டா ரெப்ளிகேட் ஆகும். அது வந்து உங்களுக்கு பிக்சரோட சொன்னா புரிஞ்சிடும். பாத்துக்கலாம் இனிமேல். டிஎன்ஏ சார்ந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் நகலெடுக்கும் மூலையில் ஏன் சிக்கல்களை உருவாக்குறது? இது டிஎன்ஏ 3.5 திசையில் மட்டுமே சேர்க்க முடியும். தப்பு. இது டிஎன்ஏ 5.3 திசையில் மட்டுமே சேர்க்க முடியும். அதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இது மட்டும் சொல்லிட்டு இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். 2 3 சைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. தொடர்ச்சியின்றி உருவாக்கப்பட்ட துண்டுகள் பின்னர் நொதியான டிஎன்ஏ லைகேஸ் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. இப்ப என்ன சொல்ல வந்தேன் பாருங்க. இது 2 பேரண்டல் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து 5' to 3'. இன்னொன்னு வந்து 3' to 5'. சரிங்களா? ஐ மீன் இங்க இப்படி இந்த சைட்ல பாருங்க. இந்த சைடு கீழ இருந்து மேல பாருங்க. ஒன்னு வந்து 3' to 5'. இன்னொன்னு வந்து 5' to 3' டைரக்ஷன் வந்து பிரியுது. ஓகேங்களா? இப்படிதான் வந்து இப்படி இருந்தது. இப்படி வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. இப்படி ஓப்பன் ஆயிட்டு இருக்கும்போது இது வந்து 3' to 5'. இது வந்துட்டு 5' to 3'. இப்ப புதுசா டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து 5' to 3' டைரக்ஷன்ல தான் வந்து சிந்தேஸ் பண்ணுது.
அப்போ இந்த ஒரு சைடுல இந்த 3' to 5' டைரக்ஷன்ல இருக்க டிஎன்ஏல பாத்தீங்கன்னா சிம்பிளா கண்டினியூஸா 5' to 3' சிந்தேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா இதே வந்து 5' to 3' டைரக்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, அது வந்து கண்டினியூஸ் சிந்தேஸ் பண்ண முடியாது. அதனால இது என்ன பண்ணுது, 5' கொஞ்சம் பிரியும் போது 5' 3', திருப்பி பின்னாடி போயிட்டு 5' 3', திருப்பி பின்னாடி போயிட்டு 5' 3, திருப்பி பின்னாடி போயிட்டு திறக்கும்போது 5' 3, திருப்பி பின்னாடி போய் திறக்கும்போது 5' இந்த மாதிரி தான் வந்து டிஸ்கண்டினியூஸ் சிந்தேஸ் பண்ணுது. சரிங்களா? டிஎன்ஏ பாலிமரேஸ் மற்றும் பிற பிரதியாக்க செயல்முறையை தொடங்க முடியாது. அதனால வந்துட்டு சொந்தமா அதனால வந்துட்டு இந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. மேலும் பிரதியாக்கம் டிஎன்ஏயில் எந்த இடத்திலும் சம வாய்ப்பாக தொடங்குவதில்லை. ரெப்ளிகேஷன் சும்மா ஏதோ ஒரு பிளேஸ்ல நடக்காது. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல தான் நடக்கணும் அப்படின்னு இருக்கு. அதை என்ன சொல்லணும்னா, மேலும் பிரதியாக்கம் டிஎன்ஏயில் எந்த இடத்திலும் சம வாய்ப்பாக தொடங்குவதில்லை. அதுக்குன்னு சில இடங்கள் இருக்கிறது. ஈகோலை டிஎன்ஏயில் பிரதியாக்கம் தொடங்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதி உள்ளது. இவ்வாறான பகுதிகளில் பிரதியாக்கத்தின் தொடக்க இடம் என அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்தெல்லாம். சரிங்களா? ஒரு கொஸ்டின். டிஎன்ஏ பிரதி எடுப்பின் போது தொடர்ச்சியின்றி உருவாக்கப்பட்ட பகுதிகளை இணைப்பதற்கு பொறுப்பான நொதியம் எது? டிஎன்ஏ லைகேஸ். லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் இப்படி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஐ திங்க் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்லைட் 31 கண்டினியூ பண்ணிக்கிறேன். சரிங்களா?